அஸ்ஸலாமு அலைக்கும். லீவுக்கு நாங்க அக்கா வீட்டுக்கு போறோம். அக்கா வீடு சீர்காழி பக்கத்துல இருக்கு. சீர்காழி போய் தான் அக்கா ஊருக்கு போணும். நாங்க இப்ப சீர்காழி தான் போய்க்கிட்டு இருக்கோம். கடந்த 1 வருஷமா நான் கார்ல மட்டும் தான் போனேன். பஸ்லலாம் போகவே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ல போலான்ட்டு போறோம். பேபிய தூக்கிக்கிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல போறது. நமக்கு 1000 உறவு இருந்தாலும் கூட பிறந்தவங்கங்கிறது ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்ல. எனக்கு ஒண்ணுனா அக்கா வரதும், அக்காவுக்கு ஒண்ணுனா நான் போறதும் அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தாங்க. பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோமே எங்கே பாப்பா அழுவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன். பட் அழலாம் இல்லை, ரொம்பவே சமத்தாக இருந்துக்கிட்டாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்க. ட்ராவல்னாலே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. அது நம்ம போகிற வாகனத்தை பொறுத்தது கிடையாது. பஸ்ஸோ, காரோ, பைக்கோ இல்லை ஃப்ளைட்டோ, அது இல்லைங்க மேட்ரு. நம்ம அந்த ட்ராவலை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது அந்த சந்தோஷம். பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறதுனால அக்கா பையன் அழைக்க வந்திருந்தாங்க. அக்கா பையன் 12th படிக்கிறாரு. அவருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டுருக்கு. சண்டே தான் லீவு, அதனால் சண்டே வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. வர வழியெல்லாம் நான், என் அக்கா பசங்க, என் பொண்ணுண்டு எல்லாம் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு வந்தோம். சில பேர் இந்த ஹோட்டலை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வைத்தீஸ்வரன் கோயில். இங்கே ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் கோயில் இருந்துச்சு. சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன். இதுலேருந்தே கோயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல. இது பாருங்கள், இதுதான் கோயில். லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ தாங்க எடுக்க முடிஞ்சுது. அது ஸ்டாப்பிங்கிறதுனால எல்லோரும் ஏறிட்டாங்க. இதுக்கப்புறம் பஸ்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா நைட் ஆகிடுச்சு. பாப்பாவை கூட்டிகிட்டு முன்னாடியே வரலான்னு பார்த்தா வெயில் தாங்கலை. அதனால தான் 5 மணிக்கு மேலே கிளம்பணும். அடிக்கிற வெயிலுக்கு நைட் ட்ராவலே எவ்வளவோ பெட்டர்ன்ற அளவுக்கு இருக்குது. ஒரு 7:30 மணி போல் சீர்காழி வந்து ரீச் பண்ணியாச்சு. சீர்காழி வந்துட்டு அங்கே ஆட்டோ சொல்லியிருப்போம். அக்கா ஊர்லேருந்து ஆட்டோ வந்துடும் எங்களுக்கு ரெகுலராக. பஸ்ஸில் போனோம் அப்படின்னா அந்த ஆட்டோவில் ஏறி அக்கா ஊருக்கு போயிடுவோம். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்குனதுமே அந்த அண்ணனும் கரெக்டாக வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் போயாச்சு. ஆட்டோவில் போகிறப்ப ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிக்கு. இது வீட்டுக்கு போனோன்னே ஒரு ஃபன் மொமெண்ட். அவ்வளோதாங்க. இனி கொஞ்சம் நாளைக்கு வீடியோ அக்கா வீட்லேருந்து தான். தேங்க்யூ.